வயலன்ஸ் இருக்கதாண்டா செய்யும். உன் வீட்டு அக்கா தங்கச்சி எவனாவது பண்ணி உன் அண்ணன் தம்பியோ உன 2 பேருக்கு குத்துனானா வயலன்ஸ் வரதான் செய்யும். வயலன்ஸ் வராம எப்படி இருக்கும்? பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவனை இங்க வந்து போட சொல்லு. போட்டேன் நான். 6 சிவனுக்கு அப்புறம் 7வது சிவன்டா ஏஆர் ரகுமான் சார். சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் மியூசிக் போட்டதாலதான் இந்த படம் வேற லெவல். ஓகேவா? இந்த 50வது படம் கண்டிப்பா அவர் வந்து பிலிம்பேர் அவார்டு வாங்குவாரு. ஏன்னா அந்த மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி படத்தை தரமா எடுத்திருக்காங்க. மொத்த சிவனும் சேர்த்து வீட்டுல ஒரு 6 சிவன் இருக்காங்க சூப்பர் ஸ்டாரோட சேர்த்து. ஓகேவா? அவரே சொல்லிட்டாரு என்னோட குரு யாருதான்ட்டு. அதே மாதிரி அவரோட குரு தானே என்னோட குருவும். அதனால என் தம்பிக்கு, தனுசு தம்பிக்கு இந்த படம் வந்து அந்த 6 சிவனும் சேர்த்து 7வது சிவனா ரகுமான் சாரும் வந்து கை கொடுத்து இந்த 50வது படம் அவரோட கேரியர்லயே சினிமாவுக்கு உண்டான ஃபுல்பில் வந்தது உண்டான எல்லா சாதனையுமே அவரு முறியடிச்சிட்டாரு. அதாவது வென்றுட்டாரு. ஓகேவா? அதான் ராயன் வந்து காத்தவரான தான் வரோம். ஏன்னா எங்களுக்கு நடக்கிற கொடுமையை வந்து நடக்கிறப்ப ராவணனா மாறினா தான் ஓடுவானுங்க. ஆமா, வயலன்ஸ் இருக்கதாண்டா செய்யும். உன் வீட்டு அக்கா தங்கச்சி எவனாவது பண்ணி உன் அண்ணன் தம்பியோ உன 2 பேருக்கு குத்துனானா வயலன்ஸ் வரதான் செய்யும். வயலன்ஸ் வராம எப்படி இருக்கும்? அப்படின்னா நம்ம புத்தரா காந்தியா தான் இருக்கணும். ஓகே, புத்தருக்கு அதான் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவனை இங்க வந்து போட சொல்லு. போட்டேன் நான். அப்படி போட்டிருக்காரு, செம்மையா போட்டிருக்காரு. 2 ரவுடியில ஒரு ரவுடியா வந்து போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. ஓகேவா? மியூசிக் அதான் சொல்றேன். 6 சிவன்ல சேர்த்து இன்னையோட அவங்க வீட்டுல 7வது சிவன் ஏஆர் ரகுமான் சார். ஓகேவா? 6 சிவனுக்கு அப்புறம் 7வது சிவன்டா ஏஆர் ரகுமான் சார். சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் மியூசிக் போட்டதாலதான் இந்த படம் வேற லெவல். ஓகேவா? ஆமா, அவரோட மேக்கிங் நல்லா இருக்கு, அவரோட பேக்கிங் நல்லா இருக்கு, அவரோட கேரக்டரிங் நல்லா இருக்குது. அவரு தன்னை இப்ப மாத்திக்கிட்டாருடா. அவரு இப்ப ரொம்ப நல்ல பையனா மாறிட்டாரு. இனிமே நல்லவராவே போடுங்க. ஏதான் உசுரே நீதானே கடலாக வருவேனேன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அவரு நல்ல மனிதரா நடிச்சிருக்காரு. அவரு ஒரு அடைக்கலம் கொடுக்கறக்கூடிய, இப்ப நம்ம தட்டு மாதிரி கீழே உழுவுறப்ப ஒருத்தன் கை கொடுத்து காப்பாத்துவான் இல்லையா, அந்த காப்பாத்துற நல்லவரா பண்ணியிருக்கிறாரு. சூப்பரா இருக்கு. இப்ப செல்வராகவன் சாருக்கு நான் தெரிவிப்பது என்னவென்றால், மில்டன் அந்த டைரக்ஷன்ல இருக்கிற ஒரு தம்பி வந்து ராஜேஷ், அவரை வந்து ஒரு படத்துக்கு புக் பண்ணியிருக்கிறாரு கதாநாயகரா. ஓகேவா? சூப்பர். வேற எனக்கு பிடிச்ச சீனு அந்த பொண்ணு களை எடுக்கிற சீனு. தப்பு பண்றவனா எந்த இடத்துல தப்பு பண்ணி அந்த இடத்துல களை எடுக்கிற அந்த சீனு. அப்புறம் வந்து இவரு தான் தம்பிங்களே துரோகியா போயிட்டாங்கன்னு அவரு களை எடுக்கிற சீனு. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? கதையை சொல்லிட்டேன்னா நீங்க போட மாட்டீங்க. அதான் வச்சு பழிக்கு பழி வாங்கிட்டோன்னு அவர் ஆடியோ லான்ச்ல சொல்லிட்டாருல்ல. ஆமா, ஆனா எனக்கு வந்து செல்வராகவன் சார் நடிப்பு, எஸ்.ஏ. சூர்யா சார் நடிப்பு, அதுக்கப்புறம் தனுஷ் சார் நடிப்பு 3மே சிறப்பா இருக்கு. ஓகேவா? வேற